சார் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு தான் செங்கோட்டையன் அவர்களை அனைத்து பதவியிலிருந்தும் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிஎம்கேவோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண் பத்திரிகையாளரோட கருத்து கேட்போம் ஃபர்ஸ்ட். சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்த வகையில் அவர் பி டீம் கிடையாது, தப்பான மூக்கில் எடுக்கிறாரோ அப்படின்னு தோணுது. கொடநாடு வழக்கை பற்றிலாம் ஏன் பேச வேண்டியிருக்கு? அப்படியே நீங்கள் பேசுனீங்கன்னா அது இணைப்புக்கு வழிவகுக்குமா? பி டீம்னா சும்மா ஒரு வார்த்தையில் திரு பழனிசாமி சொல்லலை. தொடர்ந்து அவர் அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. 3-4 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் சைக்கிள் வழங்கினார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன். அதில் திமுக பேனர் இருந்துச்சுன்றார். அதுபோக அவர் சொன்னதில் ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டாக நான் பார்ப்பது, கடந்த ஒரு வருட காலமாக சட்டப்பேரவையில் திமுக அரசை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட செங்கோட்டையன் பேசியதே இல்லை. பொதுவெளியிலும் எங்கே பேசியதில்லை. அதிமுக காரனுக்கு ஒரே ஒரு கொள்கைன்றதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். திமுக இன்றைக்கி திங்கக்கிழமைன்னா முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு நீ ஏன் சொல்லலை, மறுநாள் செவ்வாய்க்கிழமைன்னு ஏன் சொல்கிற, பார்த்தியா வேண்டுமென்றே நீ திங்கக்கிழமைன்னு சொல்கிறேன், இப்படி தான் பேசணும். அதுதான் அவங்க டிஎன்ஏ. அப்போ நீ அதிமுக காரனாக இருந்துக்கிட்டு என்ன செஞ்சீங்க? இவர் திமுகவோட பி டீமு திமுக பின்னணியில் இயங்குகிறார் அப்படின்றத சொல்கிறதுக்கு இதை விட கூடுதலான ஒரு காரணம், யார் கூட போய் மேடை ஏறுறாரு, யார் கூட போய் காட்சி அளிக்கிறாரு பசும்பொன்னில்? பன்னீர்செல்வம், தினகரன் தனியாக சொல்கிறேன். பன்னீர்செல்வம் எதிரி வீட்டில் போய் கை நினச்சாரா இல்லையா? அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது அது போனீங்களா இல்லையா வீட்டுக்கு? திமுக கூட கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்டதுக்கு ஜென்மதுக்கும் கிடையாதுன்னு ஒரு அதிமுக சொல்லணும். என்ன சொன்னார்? அரசியல் இது சொன்னாரா? எப்படியா நடக்கும்? காங்கிரஸ் பிஜேபியும் கூட்டணி வைக்குமா? அப்படி தானே இது. அவரு கூட போய் நீங்கள் மேடை ஏறுறீங்க, அளவலாகுறீங்க, கட்சியோட நலனுக்காக எவ்வளவோ தியாகம் செஞ்சேன் அப்படின்ட்டு ஒரு செங்கோட்டையன் சொல்கிறாரு. உன்னை யார் தியாகம் செய்ய சொன்னது? உனக்கு துப்பு இல்லை. ஒரு நல்ல அரசியல்வாதி சண்டை போடணும். 72 கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நான் இருக்கிறேன், எனக்கு பின்னாடி கட்சிக்கு வந்த பழனிசாமி முதலமைச்சர் ஆகுறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? நான் பன்னீர்செல்வத்து கூட போய் தர்மயுத்தம் நடத்த போகிறேன், நீ 2017 கோத்தூரில் சொல்லியிருக்கணும். சொல்கிறவன் தான் லீடரு. உங்களுக்கு ஆளுமே இல்லை, எதுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இங்கே இன்றைக்கி பன்னீர்செல்வத்து கூடயும் தினகரன் கூடயும் சசிகலா கூடயும் சேர்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கான மொமெண்டத்தையாவது கிரியேட் பண்ணணும்ல. அசம்பிளியில் அதிமுக கட்சி கருப்பு பேட்ச் அணிஞ்சிட்டு போகிறாங்க. நீ தான் விலக போறிய, நீ எது கருப்பு பேட்ச் அணிஞ்சிட்டு வர? பன்னீர்செல்வம் அணிஞ்சிட்டு வந்தாரா? மனோஜ் பாண்டியன் அணிஞ்சிட்டு வந்தாரா? அது மட்டும் இல்லை, போன வாரம் வந்து ஓபிஎஸ் சொல்கிறாரு நாங்கள்லாம் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நாங்கள் பேசவே இல்லை, ஹாஸ்பிட்டல் போனேன்றாரு. இவரோட ஆளுமை தெரியுதா? போய் பிஜேபி லீடர்ஸை யாரையாவது பார்த்து எப்படியாவது நீங்கள் ஒரு பழனிசாமி கழட்டி விடுங்க, நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் இவர் ட்ரை பண்ணார். எப்படியாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து விட வேண்டும் என்று கடுமையாக முயற்சி செய்தார். நான் அதுக்கு தாங்க முயற்சி செஞ்சேன், தலைமையை மாற்றணுங்கன்ட்டு சொன்னீங்களா? ஹரித்வாருக்கு சென்றேன் சிவனை தரிசிப்பதற்காக அப்படின்னு சொன்னீங்களா? அங்கே அமித்ஷா பார்க்க முடியாதுன்ட்டார். சரி, ரொம்ப சீனியர் லீடருங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கிற நீங்களாவது கொஞ்சம் பாருங்கன்ட்டு திருமதி நிர்மலா சீதாராமனை பார்த்து விட்டு வந்தீர்கள். அப்போவும் பொசிஷன் எடுக்கல. நீங்கள் விதித்த கெடு முடிஞ்சு போச்சே, என்ன சார் அப்படின்னு கேட்கும். நான் எங்கே கெடு விதித்தேன்? கெடு தமிழ் எனக்கு புரியாத வார்த்தைன்றீங்க. ஏங்க கெடு தாங்க விதித்தேன், நாங்கள் இவ்வளோ பேர் வெளில இருக்காங்க அப்படின்னு அந்த கிரவுண்டையாவது பில்டு பண்ணியிருக்கணும். நீங்கள் இன்றைக்கி பசும்பொன்னில் போய் உங்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்ற முடிவை நீங்கள் எடுத்திருப்பீங்க. இது 10 நிமிஷம் முன்னாடி எடுத்த முடிவில் ஏற்கனவே எடுத்துட்டீங்க. அப்போது ஒரு அரசியலை நோக்கி போகிறதுக்கு நீங்கள் இந்த தயார்படுத்தணும், உங்கள் தொண்டர்களை உங்கள் ஆதரவாளர்களை தயார்படுத்தணும். ஓவர் நைட்டில் போயிட்டு திடீர்னு பசும்பொன்னில் ஒரே காரில் போயிட்டு அவங்க கூட சேர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு என்னை அதிமுக விட்டு நீக்கியதற்காக வேதனைப்படுகிறேன், வருத்தமாக இருக்குது, கண்ணீர் விடுறேன், எப்படி எடுப்படும்? ஏன் ஒரு தலைவராக தெரியுதா? எல்லாராலையும் ஆக முடியாது தம்பி. நான் 1916 ஆரம்பித்தாலே இவங்க மாலதி வருத்தப்படுவாங்க. 60 கதை ஒன்று சொல்லிடுறேன். அண்ணாதுரைக்கு பிறகு நெடுஞ்செழியன் தான். எம்ஜிஆர் அண்ணாதுரையை விட பிரபலமாக இருந்தாலும் ஹையரார்க்கியில் தலைவர்கள் வரிசை அடிப்படையில் என்வி நடராஜன், மதிவாணன் போன்றோர் தான், மதியழகன் போன்றோர் தான் இருந்தார்கள். நம்பர் 2 நெடுஞ்செழியன் தான். எம்ஜிஆர் போகும்போது நெடுஞ்செழியன் வரவில்லை. ஆனால் அண்ணாதுரை இறந்த பிறகு எல்லாரும் நெடுஞ்செழியன் வருவாருன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் வந்து கருணாநிதி முதலமைச்சர் ஆகணும்னு சொன்ன உடனே எதிர்ப்பே காட்டலையே நெடுஞ்செழியன். ஒரு மூத்த தலைவர், நான் வளர் அப்படின்ட்டு அவர் வர்ணிக்கிறாங்கன்னா இப்போது அந்த காலத்தில் பேச்சு தான் திமுகன்னா. நான் வளர்னு பட்டம் வாங்கியிருக்கிறான்னு எப்படி பேசுவார்? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பி எம்ஜிஆர் கிட்ட வர்றாரு. எம்ஜிஆருக்கு என்னென்னா நம்பர் 2 அதிமுகவில் இருந்தாலும் தூக்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு பெருமை. எம்ஜிஆர்கிட்ட வர்றாரு, அப்படியே நீடிக்கிறாரு. 96 ஜெயலலிதா தோற்பதற்கு முன்பே நெடுஞ்செழியன் வெளியேறிவிட்டார் என்று நினைக்கிறேன். வெளியேறி போய் மயிலாப்பூரில் தனித்து போட்டியிட்டார். திமுக தொடங்கிய போது நம்பர் 2 இருந்தவர் மயிலாப்பூரில் தனித்து போட்டிட்டு 700 ஓட்டுகள் வாங்கினார். அந்த ஜெயலலிதா அவரை உதிர்ந்த ரோமம் என்றார். அப்போ தான் மயிலாப்பூரில் இது வாங்கினப்போ தான். கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிப்பார். ஏன்பா நம்பர் 2 இருக்காருப்பா,
கருணாநிதி வேணாம்ப்பா, நெடுஞ்செழியன் சீமாகட்டும் திமுக தலைவராக இருக்கட்டும் இருந்திருந்தா கட்சி நெல்லிகா மூட்டை மாதிரி ஆயிருந்திருக்கும் இன்றைக்கி. இன்று வரை திமுக உயிரோடு உயிர்ப்பாக இருப்பதற்கு ஒரே காரணம் கருணாநிதி. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக உயிரோடு ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணம் பழனிசாமி. தகுதி இல்லது தான் பிழைக்கும். நேற்று சொல்கிறாரு ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா எம்எல்ஏ கூட ஒரு ஆயிருக்க முடியாதுன்னு. உண்மை தானே? 77 முதல் நடந்த அத்தனை சட்டப்பேரவை தேர்தல்களிலும் போட்டியிட்டவர் ஒரே ஒரு தேர்தலில் ஏன் போட்டியிடவில்லை? 16 தேர்தலில் அதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் ஜெயலலிதா சீட்டு கொடுக்கல. நான் தாங்க ஒரு மந்திரியாகனே, எம்எல்ஏ கூட ஆயிருக்க மாட்டாருங்க. கரெக்டு தானே? அவ்வளோதானே உங்கள் ஆளுமை. புலம்பி பிரயோஜனம் இல்லை. புரியுதா? ஒன் மோர் திங், பழனிசாமி இந்த ஆளை நீக்கினா நமக்கு பிரச்சனைன்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் செல்வாக்கை வளர்த்துருந்துருக்கணும். அதான் ஒரு அரசியல். அதுக்கு நேற்று நிகழ்ச்சியில் நான் விளக்குனேன். ஒரு பெரிய போராட்டம் வெடிக்க வேணாமா? அஞ்சுனும் எடப்பாடி உங்களை தொடர்றதுக்கு யார் யாருக்கா கூட? அந்த சத்யபாமோ இன்னொரு 4 பேர் தான் இருக்காங்க. அது இன்னொரு 1 மாதம் கழிச்சு போனால் போயிடுவாங்க. அஃப்கோர்ஸ் மேன், அவங்களெல்லாம் இன்னும் கட்சியை விட்டு நீக்கல. சரி போகிறீங்க, அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறதா? நீங்கள் சென்று சேர்ந்த இடத்தில் யார் கூட போய் சேர்றீங்க? பன்னீர்செல்வத்து கூட போய் சேர்றீங்க. எந்த நிபந்தனையும் இல்லாமல் கட்சியில் இணைய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லும் நபரிடம் நீங்கள் போய் சேர்ந்தால் இனம் இனத்தோடு தான் சேரும். அவருக்கும் ஆளுமை இல்லை, உங்களுக்கும் ஆளுமை இல்லை. சமீபகால உங்களுக்கு தெரிந்த வரலாறையை உதாரணமாக சொல்கிறேன். பழனிசாமிக்கு பதிலாக பன்னீர்செல்வம் பொதுச் செயலாளர் ஆகிடுறாரு அதிமுகவுக்கு. கட்சி இப்படி இருக்குமா? உனக்கு தெரிஞ்ச வரலாறு வச்சு சொல்லு, இருக்குமா? பிஜேபி வந்து அப்படி கபலீகரம் பண்ணியிருப்பாங்க சார் கட்சியை. அண்ட் டெல்லியில் ஏஎன்ஐ, தந்தி, தினமலர் எல்லாவற்றையும் அழைத்து அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகு அமித்ஷா பேட்டி அளிக்கிறார். கூட்டணியின் ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்று கேட்கிறார்கள். அமைச்சரவையில் பாஜக அங்கம் வகிக்கும் சொன்னாரா? மறுநாள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட மைக்கப்படும்போது என்ன சொன்னார்? 200க்கு மேலே நாங்கள் ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்பு தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் சொல்லுவார பன்னீர். ஏன் இன்றைக்கி இந்த கட்சி இருக்குது? பழனிசாமியால் இருக்குது. பன்னீர்செல்வம் இதே மாதிரி அமித்ஷா கிட்ட பேட்டி கொடுத்துருக்காரு. பன்னீர்செல்வத்திட்ட மைக்கு போட்டால் என்ன சொல்லுவார்? அவர் தவறு இல்லையேன்னு. இவர் மகனும் சேர்ந்து 21 தேர்தலில் 50 சீட்டு கொடுக்கலாம் நாங்கள் பிஜேபிக்கு. தெரியுமா? கூட்டணி தான், அவங்க தயவில் தான் கட்சி இருக்குது அன்றைக்கி. அப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிற பழனிசாமி 19 விட்டு மாறல. தெரியுமா? அதனால் இயற்கை தானாக தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும். நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஹீஸ் அ நேச்சுரல் செலெக்ஷன். அண்ட் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். செங்கோட்டையனை நீக்கியது தொடர்பான விளக்கத்தை பழனிசாமியே பத்திரிகையாளர்களை சந்தித்து அளித்திருக்க வேண்டுமா? அளித்திருக்கக்கூடாது. ஏன்? மற்ற நிர்வாகிகளை வச்சு பேச விட்டுருக்கலாம். ஒரு தலைமையை நீக்கினதுக்கப்புறம் அவரை பேசணும்னா அவரை தான் நம்ம பெரிய ஆளாக்குற மாதிரி இருக்குது சார். ஒரு கரெக்ட். எனக்கும் தோணுச்சுது. இவர் ஏன் பேசினுக்கிறாரு? நீ கேட்ச அவள் தான், நீ பேசு. இன்னொன்று, இந்த செங்கோட்டையன் ஏன் நீக்கப்பட்டார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. இதில் விளக்கமளிக்க என்ன இருக்கிறது? சொல்கிறாரு கொடநாடு வழக்கில் A1 குற்றவாளி பழனிசாமி தான் சொல்கிறாரு. அது இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாதுன்றதெல்லாம் நான் கேட்க விரும்பலை. தெரியும் எல்லாருக்கும். இட்ஸ் அன் ஆப்வியஸ் கொஸ்டின். உண்மையிலே அவர் A1 குற்றவாளியாக இருந்து ஆதாரங்கள் இருந்தால் திமுக கவர்மெண்ட் சும்மாவாக இருந்திருக்கும்? கொலகேசியா விட்டுருப்பாங்க? அந்த வழக்கை உயிர்ப்பித்தது திமுக அரசு தானே. இவங்க சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அந்த மனோஜ் சயான் அவர்கள் மீதெல்லாம் குற்றப்பத்திரிகை கடந்த ஆட்சியிலேயே தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. இவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போட்டு திமுக ஸ்பான்சர் பண்ணி அவங்களெல்லாம் பெயில் எடுத்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்து அடைக்கலம் கொடுத்து மூத்த வழக்கறிஞர்கள் என்ஆர் இளங்கோ போய் வாதாடி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர்ஸ் வாங்கி உங்கள் போலீஸ் சிபிஐக்கிட்டே இருக்குது, உங்கள் போலீஸ்கிட்ட தானே இருக்குது, எவிடன்ஸ் இருந்தால் சும்மா இருந்திருப்பாங்க. அதை போய் பேசுகிறாரு செங்கோட்டையன். ஸோ நிதிஷ்க்கு என்ன தோணுச்சோ அதான் எனக்கும் தோணுச்சு. இது என்ன ஒரு செங்கோட்டையன் ஒரு ஆளுன்ட்டு இவர் போய் விளக்கம் கொடுத்துட்ருக்காரு. அவ்வளோதான். இதெல்லாம் செகண்ட் லெவல் லீடர்ஸ் பேசணும். தங்கமணி பேச வேண்டும், வேலுமணி பேச வேண்டும், எம்ஆர் விஜயபாஸ்கர் பேச வேண்டும், சி விஜயபாஸ்கர் பேச வேண்டும். இவர் சீனிவாசன் பேசிட்டார், திண்டுக்கல் சீனிவாசன். செல்லூராஜு பேச வேண்டும், ஆர்பி உதயகுமார் பேச வேண்டும், சண்முகம் பேச வேண்டும், ஜெயக்குமார் பேச வேண்டும். இவ்வளோ தளபதிகள் வச்சுருக்கீங்க, நீங்கள் எங்கள் லீடர் வரக்கூடாதுங்க. என்ன பண்ணுவார் செங்கோட்டையன்? பண்ணு சார். அதே போன்று சசிகலா அவர்கள் செங்கோட்டையன் நீக்கப்பட்டதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அன்பு சகோதரர் செங்கோட்டையன் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து கட்சியின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர். இது போன்ற கட்சிக்கு பாதகமான நடவடிக்கைகள் மூலம் திமுகவினரின் ஆசை நிறைவேறியிருப்பதாக தெரிகிறது. இது போன்ற செயல்கள் நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுவது போன்றது. இது போன்ற மனப்பாங்கினை திருத்தி கொள்ள வேண்டும். யார் என்றதை ரெஃபர் பண்ணல, திருத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கழக தொண்டர்களால் திருத்தப்படுவது நிச்சயம் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கோடானு கோடி தொண்டர்கள் தான் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இயக்கத்தை. இந்த உண்மையை உணர்ந்து தொண்டர்களின் எண்ணத்தை ஈடேற்றிடும் வகையில் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம். இதுதான் தமிழக மக்களுக்கு நாம் செய்யும் பேருதவியாக இருக்கும். கழகம் ஒன்றிணைவதற்கு யார் இடையூறாக வந்தாலும்
அவர்கள் திமுக என்ற தீய சக்திக்கு மறைமுகமாக உதவி செய்பவர்களாகத்தான் கருத முடியும். எனவே எல்லாரும் ஒன்று கூடணும் என்று திருமதி சசிகலா தெரிவித்திருக்கிறார். சசிகலாவின் இந்த கருத்து திரு டிடிவி தினகரன் அவர்களும் நேற்று சொல்லியிருந்தார். பழனிசாமி அவரோட கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லிச்சுக்கிட்டாருன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. செங்கோட்டையனோட ஸ்பீச்சு அண்டு பன்னீர்செல்வத்தோட ரியாக்ஷன்லாம் பார்த்தோம். இது எங்கே போய் முடியும்னு தோணுது உங்களுக்கு? நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சிருவாங்க, ஆனால் அப்படி இல்லையேங்க சார். ஒவ்வொரு நாளும் சீரியஸாக மாறிட்டு இருக்க மாதிரி இருக்கே சார். பீகார் தேர்தல், நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கிறேன், பீகார் தேர்தல் பொறுத்தருளுங்கள். நீங்கள் எப்போ பாரு பீகார் தேர்தல் நவம்பர் 3வது வாரம். எப்பா இருக்கிறத சொல்கிறேன்ப்பா. நீ நான் ஒரு 3வது வாரத்தில் கேளுப்பா. என்ன சார் நம்ம நடக்கும்னு சொன்னீங்க, வேணா 4வது வாரம் அதிகபட்சம், சரியா? யுசி ஆர்எஸ்எஸ் அமைப்பு வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது. அது ஆர்எஸ்எஸ்ஸின் நூற்றாண்டு இயக்கம் என்ற அடிப்படையில் அந்த இயக்கத்தின் பெருமைகளை நான் 2-3 நாளைக்கு முன்னாடி பேசணும்னு நினச்சிருந்தேன், மறந்துட்டேன். நான் அந்த இயக்கத்தின் பெருமைகளை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அப்போது உங்களோடு சண்டையிட்டால், ஏன்னா தமிழ்நாடுன்றதுனால உங்களோட வம்பு இழுத்தா, பிரச்சனை பண்ணால் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, இயக்கத்தை பற்றி மட்டும் பேசுங்கள் அப்படின்ட்டு ஒரு இயக்கத்தை ஆர்எஸ்எஸ் முன்னெடுக்க இருக்கிறது. ஆனால் உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, இந்த கட்சி இந்து விரோத கட்சி என்பதை ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு அவங்க சீரியஸாக இருக்காங்க திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு. புரியுதா? திமுக இந்த வாட்டி வீட்டுக்கு போகணும், அவ்வளோதான். நமக்கு இந்த சனாதனத்தை உதயநிதி விமர்சித்தது சாதாரணமாக இருக்குது. பெரியார் பேசாத பேச்சா அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவங்கெல்லாம் இவ்வளோ நாள் திமுகவெல்லாம் பெருசாக பாதர் பண்ணிக்கிட்டதே இல்லை. இன்றைக்கி இந்தியா முழுக்க காவிமயமாக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையின் நோக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும்போது ஒரு ஸ்டேட்டு அண்டு சதர்ன் ஸ்டேட்ஸ், அதில் ஒரு ஸ்டேட் ரொம்ப வம்பு பண்ணினுக்குது என்று அவர்கள் இப்போ தான் கவனமே வருது. வர்ற நேரத்தில் பார்த்தா இங்கேருந்து வந்து சனாதனத்தை ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணி யார் செய்கிறான்னு பார்த்தா ராஜாவோட பையன் இளவரசன் இந்த மாதிரி பேசியிருக்கிறான். அப்போ விடக்கூடாது, அந்த சாம்ராஜ்யத்தை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா? சரி தவறுக்குள்ளே நான் போகல, இது சரியா, இப்படி வந்து தமிழ்நாட்டையும் காவிமயமாக்குவது சரியா அப்படின்றதுக்குள்ளெல்லாம் நான் போகல. ஆனால் இது அவர்களோட செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை அடைவதற்கு எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இங்கே சமீபத்தில் செய்திகளில் பார்த்துருப்பீங்க, 80களிலிருந்து இந்த ராமர் கோவில்னு சொல்லி கட்டி முடிச்சிட்டாங்க, இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, இல்லையா? பீகாரில் சீதைக்கு கோயில்னு சொன்னார் பார்த்தியா பிரதமர்? ஸோ அப்போது தமிழ்நாடு கைகூடாமல் இருக்கிறது. கைகூடாமல் இருப்பதற்கு எது முக்கிய காரணமாக இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி தடையாக இருக்கிறது. அப்போது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் நமது மதத்தை, சனாதனத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள். அதை ரொம்ப அருவருப்பாக வர்ணித்திருக்கிறார்கள். நாளை இவர்கள் ஜெயித்தால் மீண்டும் இதை வர்ணிப்பார்கள். நமது சனாதனத்திற்கு இந்த கட்சியே ஆபத்து, அப்போ இந்த கட்சி இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்து இந்த கட்சியை வழிநடத்த இருப்பவர் இளவரசர், பட்டத்து இளவரசர் அடி. ஆட்சிக்கு வரலன்னா தானாகவே அந்த கட்சி காலி ஆகிடும். அப்போ அதுக்கு அவங்க தீவிரமாக செயல்படுறாங்க, ரைட்டா? இவ்வளோ ஒரு கேம் பிளான் வச்சுருக்காங்க. அந்த கேம் பிளானை செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கு எந்த எல்லைக்கும் அவர்கள் செல்வார்கள். ஒரு ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு அமைப்பு வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இறங்கி விட்றாங்கன்னா எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? இந்த சசிகலா, டிடிவி எப்படியும் ஒரு 40,000 to 50,000 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிஸு அட்டாச்மெண்ட்லேயும் அவுட்ஸ்டாண்டிங்காகவும் இருக்குது சசிகலாவுக்கு. என்னம்மா அந்த ப்ராப்பர்ட்டியாக எடப்பாடி எதிர்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, எடப்பாடி எதிர்ப்பு தான் என் லட்சியம்னு சொல்லுவாங்களே. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்தது. என்ன கஷ்டப்பட்டாங்க சொல்கிறேன் சார். அவங்க அப்படி நினைப்பாங்கல்ல குறைஞ்சபட்சம். டிடிவி ரெட்டலை வழக்கு டெல்லி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கா? என்னப்பா பன்னீர், அவர் பையன் மேலேயும் வழக்கெல்லாம் இருக்குது. இன்னொன்று, என்னப்பா பாஷ்யத்திட்ட பேசி வாங்கி தரவா என்ன சொல்லுவார்? சரிங்க ஜி, வந்துடுறேன், கூட்டணிக்கு வந்துடுறேன். நீ கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி பதில் சொல்லிடுவேன். நான் 8,000 கோடின்னு சொல்லிட்டு இருந்தேன், 10,000 கோடியான் பாஷ்யத்துக்கு கொடுத்தது. ஓகேவா? மீதி யார் இருக்கா? வைத்திலிங்கம் இருக்கார். வைத்திலிங்கத்துக்கு மேலே ஏற்கனவே இடி கேஸ் இருக்கா? அந்த ஒரு ஐடி பார்க்கு கட்டுறதுல இருக்குது, சோதனைகள் நடத்திட்டாங்க. இவ்வளோ தான். திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஸோ பிஜேபியோட நோக்கம் வந்து இந்த அதிமுக ஒன்றிணைக்கணும், அதிமுக வலுப்பெற வைக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. திமுகவை வீழ்த்தணும். அதுக்கு என்ன ஆயுதத்தை இன்றைக்கி எடுத்தால் அது நடக்கும். சரி, இந்த கேப்பில் இந்த ஆயுதத்தை தான் யூஸ் பண்ணுறோம், இந்த ஆயுதத்தை லைட்டாக நோண்டி பார்க்கலான்றதுக்காக தான் கூட்டணி ஆட்சின்னு போட்டு பார்த்தாங்க, செட் ஆகலை. சரி, எடப்பாடி பழனிசாமி சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுன்றாரு, 150 சீட்டுக்கு கம்மியாக நிற்க மாட்டேன்றாரு. சரி, எடப்பாடியை வேணான்னு சொல்லிவிட்டு வேறு கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்துவது சாத்தியமா? 24 ட்ரை பண்ணிங்க, என்னாச்சு? தொடச்சிக்கிட்டு போச்சா? ஸோ தே ஆர் நாட் ரெடி டு டேக் எனி ரிஸ்க். ஸோ இது எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த போயிட்டு வந்தோம். ஓகேவா? அதனால் இப்போ இப்படி தான் இருக்கும். நவம்பர் 4வது வாரம் விவாதிப்போம்.
அதாங்க சார் பொதுவான பேச்சு இருக்குங்க சார், அதிமுகவை தவிர்த்து திமுகவை வந்து தோற்கடிக்க முடியாது. இட் இஸ் டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு ஃபார் செவரல் டிகேட்ஸாக இல்லையா? இன்னொன்று பிஜேபி ட்ரைட் இட், கூட்டணியை உடச்சி விட்டு நாங்கள் தனியாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். ட்ரை பண்ணி தேவையில்லாமல் 39 தொகுதியில் தோல்வியை தழுவினீர்களா, அவங்களையும் கெடுத்து இப்போ திருப்பி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எப்படி போவாங்க? அண்டு 26 கோட்டை விட்டிங்கன்னா 29 போச்சுன்றது உங்களுக்கு தெரியாதா? வில் தே டேக் அனதர் ரிஸ்க் இன் 29? பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ்ஸு 50 வருஷத்துக்கு சிந்திக்கிறதுனால தான் இன்றைக்கி 100 வருஷத்துக்கு அடையும் போது அவர்கள் கனவை எட்டியிருக்கிறார்கள். சரியா? இங்கே போயிடுச்சு. அதாவது இங்கேருந்து இப்படி செங்குத்தாக மேலே போய்விட்டது மோடியோட புகழ், பிஜேபியோட எழுச்சி. இதுக்கு மேலே போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, கீழே தான் வரணும். கீழே வரப்போகுதுன்றதுக்கான தொடக்கம் தான் 24. மைனாரிட்டி உட்காந்துருக்கீங்களா? அப்போ 29ல் இன்னும் மேலே போகுமா கீழே வருமா? கீழே தான் வரும். குறைஞ்சபட்சம் அங்கேயே நிலை நிறுத்திக்கணும்னா அவங்க சில பல வேலைகளை பண்ணணும். அங்கே இன்னும் மேலும் குறையாமல் நிலைநிறுத்தவாவது நீங்கள் தேவையான ஆதரவுகளை பெற வேண்டும். அப்போ இங்கே எடப்பாடி செட்டாவதியா உடியான்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே திமுக ஆட்சிக்கு வர வச்சிட்டிங்கன்னா 29ல் திருப்பி 40-0 அடிப்பாங்களா மாட்டாங்களா? பதிலுக்கு தோக்கடிச்சா? அப்படி இருக்கும்போது எவ்வளோ நாள் கற்றுவாங்க அவங்க? இப்போ எந்த எல்லைக்கும் போவாங்கன்றீங்க? எந்த எல்லைக்கும் போவாங்க. எப்போ அவங்க வரலாறு அப்படிப்பா. அதான் சார், அவங்க வரலாறை நம்ம பார்த்துருக்கோம் சார் இந்திய அளவில். அந்த வரலாறு திமுக கிட்ட எடுபடுமா? ஏன்னா திமுகவுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. நீங்கள் சொல்கிறத நான் மறுக்கலை, சிம்பிளாக சொல்கிறேன், பதில் சொல்லுங்கள். நேரு, வேலு, சேகர்பாபு, செந்தில் பாலாஜி, தாமான் பரசன், துரைமுருகன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், பாவமே அவர் உடியா நடுவில் வந்து புரிகிறதுன்னு சேர்த்துக்கிறேன் பாரு. மணலுக்கு நேற்று பேசணும்ல, மணலுக்கு வருது. சரிப்பா துரைமுருகன், இவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்காங்கம்மா எலெக்ஷன் நேரத்தில். சொல்லுங்கம்மா. சார் பொதுவாக பணம் சம்பாதிக்கிறதே தன்னை தற்காத்து கொள்ள தான். கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டா இதுலேருந்தெல்லாம் வெளியே வந்துடலாம் அப்படின்றது தானே சார் ஒரு கணக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் பணம் கொடுப்பாரான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போவாரான்னு சொல்ல முடியாது. இவங்க பொசுக்குன்னு போயிட்டு நிதி ஆயோக்கில் மீட் பண்ணுவாங்க, தேர்தல் செலவுகளுக்கு ஏதாவது கொடுப்பாங்க, டக்குன்னு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்துட்டு நாணயம் வெளியிடுவாங்க. இதெல்லாம் ஓகேம்மா, பணத்தை அவங்க தான் அச்சடிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்குங்க. அடானி கொடுக்காத பணத்தை நீங்கள் கொடுத்துருவீங்களா? அவங்களுக்கு வேண்டியது பணம் இல்லை, தேர்தலில் நீங்கள் தோக்கணும், தேர்தலில் போட்டிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் காம்ப்ரமைஸ். ஓகேவா? சொல்லுங்கள். நீ கொடுக்குற பணம் எனக்கு வேணாம், இந்தா நான் கொடுக்குறேன், வாங்கிக்கிட்டு போட்டி போடாமல் போட்டியிலேருந்து விலகுன்னு வாங்க, ஒத்துக்கிறீங்களா? அது ஒன்று தான். ஸோ அதனால் பல முனைகளிலிருந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். நேற்று தானே சொன்னேன், தமிழ்நாட்டில் பீகாரிகளை திமுக இழிவுபடுத்துகிறதுன்னு எப்படி உருட்டினார். நானும் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன், எங்கேயோ இழிவுபடுத்தின மாதிரி தெரியல. அதெல்லாம் இழிவுபடுத்திட்டாங்க, அவ்வளோதான். பிரதமரே சொல்லிட்டாரு. இப்போ பிரதமர் சொல்கிறது தப்புன்றீங்களா நீங்கள்? ஸோ எலெக்ஷனை எப்படி பிஜேபி சீரியஸாக எடுத்துக்கிட்டு வேலை பார்க்குறாங்கன்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நேற்று பேசணுமா மணல் விவகாரத்துக்கு எஃப்ஐஆர் போட சொல்லுங்கன்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்றது நேற்று பேசணுமா? நவம்பர் 3ஆம் வாரம்.